ஹலோ, நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரேஷியோ யூஸ் பண்ணி பார்க்க போறோம். அந்த ரேஷியோல வந்து கொஸ்டின் என்ன எதை ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கணும், ஒரு ஜாமெட்ரிக் மீனை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாமெட்ரிக் மீனா நம்ம நேற்று என்ன பார்த்தோம், ஏபின்னு ரெண்டு நம்பர் இருக்குன்னா அந்த ரெண்டு நம்பருக்கு எல்லாம் ஜாமெட்ரிக் மீன் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி. ஸோ இந்த கான்செப்டை பயன்படுத்துகிற மாதிரி ஒரு ப்ரூஃப் பேஸ்டு ப்ராப்ளம் பார்க்க போறோம். So first கொடுத்திருக்கிறது என்னன்னா sum of the two numbers is 6 times their geometric mean. Show that the numbers are in the ratio 3 plus 2 root 2 is to 3 minus 2 root 2. ஸோ இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கிரிட்டிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஆனால் செய்ய செய்ய இட்ஸ் ஈஸியஸ்ட் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இப்போ டூ நம்பர்ஸ்னு நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏபின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் இஸ் 6 times தி ஜியோமெட்ரிக் மீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி மாத்தி எழுதிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி மாத்தி எழுதிக்கிறோம். பிகாஸ் இங்க 3ன்னு ஒரு நம்பர் வந்திருக்கா. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம 3 times 2 root ஏபின்னு மாத்திக்கிறோம். மாத்திட்டு அதை எப்படி எழுத கொண்டு வரோம் அப்படின்னா a plus b divided by 2 root ab equals to 3 divided by 1. இந்த மாதிரி ரேஷியோ ஃபார்மேட்ல நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா? அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்து ஒரு ரூல் யூஸ் பண்றோம். என்ன ரூல் அப்படின்னா டிவைட் அண்ட் காமன் அண்ட் ரூல். டிவைட் அண்ட் காமன் அண்ட் ரூல். இது வந்து ரேஷியோஸ்ல நம்ம பார்க்குற ஒரு ரூல். a by b equal to c by d இப்படி இருக்கிறதா a plus b divided by a minus b equal to c plus d divided by c minus d இந்த மாதிரி எழுதலாம். இது வந்து ரேஷியோல அப்ளிகேஷன்ல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரூல். டிவைட் அண்ட் காமன் அண்ட் ரூல். அந்த ரூல் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். a plus b plus 2 root ab equal to a plus b minus 2 root ab equal to 3 plus 1 3 minus 1. இப்போ a எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் a ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? அதே மாதிரி b ஸ்கொயர் ரூட் b ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்படி பார்த்தோம்னா ஸ்கொயர் ரூட் a ஹோல் ஸ்கொயர் b ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் ரூட் a ஸ்கொயர் ரூட் b அந்த ஃபார்மேட்ல இருக்கா? அப்படின்னா நீங்க ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன, எக்ஸுங்கிறது ரூட் ஏ, ஒய்ங்கிறது ரூட் பி ஹோல் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா? கீழே எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா? இங்க மேல வந்து 4 கீழே 2 கேன்சல் பண்ணா 2, ஸோ 2/1 எழுதிக்கலாம். இங்க இருக்கிறத எப்படி எழுதிக்கலாம்? ஸ்கொயர் ரூட் ஏ பிளஸ் ஸ்கொயர் ரூட் பி ஸ்கொயர் ரூட் ஏ மைனஸ் ஸ்கொயர் ரூட் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட் ஏ பிளஸ் ஸ்கொயர் ரூட் பி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஏ ஸ்கொயர் ரூட் பி ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்தோம்னா ரூட் 2 டிவைடட் பை 1. ஓகே, இப்போ என்ன பண்றோம்னா இந்த ஸ்டெப்ல இருந்து மறுபடியும் நம்ம டிவைட் அண்ட் காமன் அண்ட் ரூல் வந்து எடுக்கணும். நெக்ஸ்ட் பேஜ் போலாம். ஸோ லாஸ்ட் ஸ்டெப்ல என்ன இருந்தது? ஸ்கொயர் ரூட் ஏ பிளஸ் ஸ்கொயர் ரூட் பி ஓவர் ஸ்கொயர் ரூட் ஏ மைனஸ் ஸ்கொயர் ரூட் பி ஈக்குவல் டு ரூட் 2n. அகைன் வந்துட்டு அப்ளை டிவைட் அண்ட் காமன் அண்ட் ரூல். ஓகே, இப்போ ஸ்கொயர் ரூட் ஏ பிளஸ் ஸ்கொயர் ரூட் பி பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஏ மைனஸ் ஸ்கொயர் ரூட் பி over square root a plus square root b minus square root a minus square root b divided by root 2 plus 1 root 2 minus 1. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் பி மைனஸ் ஸ்கொயர் ரூட் பி கேன்சல் ஆயிடும். ஸோ 2 ஸ்கொயர் ரூட் ஏ வந்து நியூமரேட்டர்ல இருக்கும், டினாமினேட்டர்ல மைனஸ் ஸ்கொயர் ரூட் பிளஸ் ஸ்கொயர் ரூட் பி. ஸோ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 2 ஸ்கொயர் ரூட் பி இருக்கும். இங்க பார்த்தோம்னா
இங்க அப்படியே தான் நம்ம எழுதணும். Because square root 2 is a rational number and 1 is a real number. So we can't add up them. Okay. இப்போ வந்து என்ன பண்ணலாம் 2 கேன்சல் ஆயிரும். ஸோ டோட்டலாக ஸ்கொயர் ரூட் ஏ பை பின்னு வரும். இங்கே ஸ்கொயர் ரூட் 2 + 1 ஸ்கொயர் ரூட் 2 - 1. இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணலாம். ஏ பை பி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் 2 + 1 the whole square ஸ்கொயர் ரூட் 2 - 1 the whole square. ஓகே, இப்போ a by b equal to இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். ஸ்கொயர் ரூட் 2 the whole square plus 1 square minus 2ab. Sorry, plus 2ab. கீழே ஸ்கொயர் ரூட் 2 whole square plus 1 square minus 2ab ல வந்து root 2 into 1. So root 2. So இங்க whole square and root வந்து cancel ஆயிடும். So 2 + 1 minus 2 root 2. Sorry, plus 2 root 2 over 2 + 1 minus 2 root 2. இப்போ 2 + 1 3 ன்னு எழுதலாம். 3 + 2 root 2 divided by 3 minus 2 root 2. A by B equal to. So ratio format எழுதுனா A is to B is equal to 3 + 2 root 2 3 minus 2 root 2. ஸோ இதுதான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டு நம்பர் வந்துட்டு கொடுத்துருக்க கண்டிஷனை ஃபாலோ பண்ணுச்சுன்னா தட் மீன்ஸ் சம் ஆஃப் தோஸ் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு 6 times தி ஜாமெட்ரிக் மீன். இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணக்கூடிய ரெண்டு நம்பரோட ரேஷியோ எப்படி இருக்கணும் அப்படின்னா 3 + 2 root 2 is to 3 - 2 root 2 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஆனால் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரேஷியோ தட்ஸ் நேம்டு டிவைடட் காமன் அண்ட் ரூல் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணதுனால ரெண்டு தடவை அதை யூஸ் பண்ணி இந்த ஆன்சருக்கு கொண்டு வந்திருக்கோம். ஓகே ஓகே, அடுத்த வீடியோஸ்ல அடுத்து இதே மாதிரி இருக்கக்கூடிய ப்ரூஃப்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.